அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சியோடு தாகத்தோடு தேவனுடைய வார்த்தைகளின்படி தேவன் பேசத்தக்கதாக வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் இருப்போம். பரிசுத்த தேவன் தாமே ஒவ்வொருவரோடும் பேசி இடைவிடுவாராக. இந்த நேரத்திலும் கூட நாம் வாசிக்க வேண்டியதான ஒரு வேத வசனம், நாம் வாசிக்க கேட்ட வேத வசனத்திலே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே 6, 7, 8 3 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்படுகிறது. அதில் அந்த பவுல் சொல்லும்போது தீமோத்தேயுக்கு ஒரு அறிவுரையாக அந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயு ஊழிய பகுதியில் இருக்கும்போது பவுல் அவருக்கு ஆறுதல் சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி உண்மையாகவே போதுமென்ற மனதுடனே கூட தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று இருக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது ஒரு உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டானால் அது போதுமென்று இருக்க கடவோம் என்று சொல்லி அங்கே சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கன்னியிலும் மனுஷனுடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேட்டிலும் சோதனையிலும் பலவிதமான இச்சைகளிலும் விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக காரியங்களுக்காக நாம் ஓடுகிறோம். நாம் ஒருபோதும் வேதம் சொல்லுகிறது, எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் நம்முடைய இருதயம் ஒருபோதும் போதும் என்ற மனதுடன் இருக்கிறதில்லை. நாம் நினைப்போம், நமக்கு ஒரு சின்ன வீடு கிடைத்தால் போதும் என்று நினைப்போம். வீடு கிடைக்கும் போது நினைப்போம், இனி ஒரு வாகனம் கிடைத்தால் கொள்ளலாம். அதுக்கப்புறமாக ஒவ்வொன்றாக நமக்கு கிடைக்க நமக்கு அந்த ஆசை பெருகி கொண்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாஞ்சை இருக்கிறதா? இன்னும் அதிகமாக தேவனை ஆராதிக்கணும், அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஓடுகிறவர்களாக இருக்கிறோமா என்பது நம் அநேகருடைய வாழ்க்கையிலே அது கேள்விக்குறியாக இருக்கிறது. உலக பிரகாரமாக எல்லா காரியத்திற்கும் நாம் முன்கூட்டியாக நாம் ஓடுகிறோம். என்னையும் உங்களையும் சேர்த்து எல்லோரும் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நமக்கு போதுமென்று இருக்கிற அந்த மனது நமக்கு தேவன் தருகிறதே போதும் என்று சொல்லி, அதாவது பிறருடைய எந்த காரியத்தையும் நாம் இச்சிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பிறருடைய காரியம் நமக்கு ஒவ்வொருவனுக்கும் தேவன் கொடுத்திருக்கிற தாளந்தின்படி அளவின்படி ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறது போதும் என்று இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மற்றவர்களை குறித்து அவன் இப்படி இருக்கிறானே என்று சொல்லி நாம் நினைப்போமானால் நம்முடைய இருதயம் மேட்டிமை கொள்ளுகிறதா இருக்கிறது. அவனை விட நான் பெரியவன் ஆக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நம்முடைய உள்ளத்திலே வருகிறது. நாம் அப்படி இருக்கிற வேளையில் நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி ஓடத்தான் பார்ப்போம். ஏனென்று சொன்னால் அவனை போல நாம் சம்பாதிக்க வேண்டும், அவனை போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புவோமானால் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் வரும். தேவனுக்குரிய காரியங்கள் ஒன்றும் வராது. பாருங்கள், அதன் வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 6:3 சொல்லுகிறது, ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவன் ஆரோக்கியமான வசனங்களை ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், அதிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களை ஒப்புக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி ஒப்புக்கொள்ளாமல் வருகிறது. எப்பொழுது வருகிறது? நாம் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே போதும் என்ற ஒரு மனதில்லாதபடி இருக்கும்போது தான் அப்படிப்பட்ட ஒரு அந்த வேத வசனங்களை மறந்து நாம் ஓடுவோம். அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்பாஷணங்களும் உண்டாகு என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாம் தேவ சமூகத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, அது இங்கே வேதம் சொல்லுகிறது. 5வது வசனத்தை வாசிக்கும் போது, கெட்ட சிந்தை உள்ளவர்களாகி சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாயமான தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும்.
மாறுபாடான தர்க்கங்கள் பிறக்கும். இப்படிப்பட்டவளை விட்டு விலகு என்று சொல்லப்படுகிறது. தேவன் நமக்கு அநேக காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். நமக்கு சண்டைகள், தர்க்கங்கள், விரோதங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய ஜனங்கள் அவைகளை விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்திலே, அதாவது நாளுக்கு நாள் ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாம் தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் புதிதாகிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனையும் கடந்து நாம் ஆராதித்து கடந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு மாற்றம் இருக்கிறதா? தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நாளுக்கு நாள் உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டால் ஒழிய நம்முடைய இடத்துல எந்த மாற்றமும் வராது. நம்முடைய மனம் புதிதாக்கப்படுகிற வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயுவிலே 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவளை விட்டு நீ விலகு என்று சொல்லப்படுகிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆலயத்துக்கு அனுதினமும் கடந்து வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். நாம் உலக பிரகாரமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் மாற்றம் உண்டா என்று சொல்லி நாம் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அதிலே தான் பிரியப்படுகிறார். அதாவது கடந்த செய்தியிலே நாம் சொன்னோம், கடைசியிலே உங்களுக்கு தேவனே கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு என்று நாம் வாசித்தோம். கடைசியாக நாம் வாசித்த அந்த முடித்த வசனம் அதிலே பாருங்கள், கர்த்தர் தான் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஜீவ ஒளியானவர் அவர் மாத்திரமே. அப்படியானால் தேவ சமூகத்தில் கடந்து வருகிற நாம் அவருடைய ஒளியின் பிள்ளைகளாக, அவரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், இந்த உலகத்தின் வெளிச்சத்தை நோக்கி அல்ல, தேவனுடைய அந்த வெளிச்சத்தில் நடக்கும்படியாக. அதான் வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய வேதம் நம்முடைய பாதைகளுக்கு தீபம், நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் மாற வேண்டும், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் உற்று பார்க்கிற வேளையிலே அவர்களுக்கு அது ஒரு ஒளியாக மாற வேண்டும். அதே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒப்பாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் அப்படியே நாம் வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். மத்தேயு 23:12. பாருங்கள், இப்படியாக தேவ சமூகத்தில் வந்து நம்மளை தாழ்த்த வேண்டும். நம்மை மிஞ்சி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துக்கு மிஞ்சி நாம் எண்ணக்கூடாது. நமக்கு தேவன் தந்திருக்கிறது போதும் என்று நாம் இருப்போமானால் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் அனுதினமும் நமக்கு தருகிற தெய்வமாய் இருக்கிறார். நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபையும் கொடுக்கிறவர், பலனை கொடுக்கிறவர். ஆனால் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலையும் தருகிறவர். ஆனால் நம்முடைய வேதத்தில் வாசிக்கும் போது அநேகருடைய வியாதி பலவீனங்களுக்காக ஜெபித்தவள் உண்டு. அவர் அந்த இடத்திலே வேத வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும் என்று கர்த்தராய் வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அவர் நமக்கு எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். அது வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்கி கொள்ளாதபடினாலே அது நமக்கு பிரயோஜனம் இல்லாதபடி போகிறது. அது தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தேவனுடைய சமூகத்தில் ஆனாலும் சரி, உலக பிரகாரங்கள் ஆனாலும் சரி, ஒரு வார்த்தை சொன்னால் அல்லாவிட்டால் ஒரு காரியத்தை சொல்லும் போது நாம் ஒரு விதம் நம்மை தாழ்த்துவோமானால் தேவ சமூகத்திலே அது நம்மை தேவன் உயர்த்துகிறவராய் இருக்கிறார்.
அந்த இடத்திலே நாம் பெருமையாக பல காரியங்களை சொல்ல நமக்கு முடியும். நாம் அதற்கு நம்முடைய ஆவி ஆத்மா நம்முடைய சரீரம் அதற்கு மிஞ்சி நிற்குமானால், ஆத்மாவல்ல நம்முடைய ஆவியும் நம்முடைய சரீரம் அதற்கு மிஞ்சி நிற்குமானால் அந்த இடத்திலே நாம் விழுந்து போவோம். தேவன் நம்மை உயர்த்த மாட்டார். ஆனால் தேவன் உயர்த்த வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே பிலிப்பியர் 2:2 சொல்லுகிறது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து, நம்மை விட நாம் நினைக்கிறோம், நான் நினைக்கிறது என்னை விட மற்றவர்கள் சிறியவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நினைக்கிறது. அப்படி அல்ல. நாம் எல்லாரையும் தன்னை விட மற்றவர்கள் மேன்மையானவர்கள் என்று எண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை விட மற்றவர்களை கனம் பண்ண, அவர்கள் நம்மை விட கனத்துக்குரியவர்கள் என்பதை நாம் உணர்ந்து அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும், அவர்களிடத்திலே கனம் பண்ண வேண்டும், அவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி வரும்போது நீங்கள் ஏக சிந்தை ஏக அன்பு உள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது நாம் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து தேவனுடைய நாமம் மாத்திரமே இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த இடத்துல நடக்க வேண்டும். கடந்து வருகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகபலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க வேண்டும். அவ்விதமாக எல்லாரும் ஏக மனதோடு ஒரே சிந்தையோடு கூட நாம் கடந்து வருவோமானால் எல்லா காரியத்திலும் தேவன் நமக்கு வெற்றியை தருகிறவர். அதாவது வேதம் சொல்ல, ஒரு மனம் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் கடந்து வருகிற ஒரு சிலராக இருந்தாலும் கூட நாம் ஒரு மனதோடு கூட எல்லாருக்கும் ஏக சிந்தையோடு ஒரே மனதோடு கூட எந்த காரியத்தினால் நாம் வேண்டிக் கொள்வோமானால் அந்த காரியத்தை நமக்கு தேவன் வாய்க்க பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதற்காக தேவ சமூகத்திலே நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வேத வசனங்களை நாம் வாசித்து அதை நமக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். உலக பிரகாரமாக அநேக கட்டு கதைகள் சொல்லி அநேக காரியங்களை பேசலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அது ஒருபோதும் நம்மை அந்த நித்திய ஜீவனுக்கு நேராகவோ அல்லது பக்தி விருத்திக்கு நேராகவோ நம்மை நடத்தாது. அது நமக்கு கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அதனாலே நமக்கு ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆனால் தேவ சித்தம் செய்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர்ல 2:3 சொல்லுகிறது பாருங்கள். நீங்கள் வாதினா சோதரம் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஒன்றையும் வீண் பெருமையினாலாவது, அதாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே, நாம் எதை செய்தாலும் மனத்தாழ்மையோடு கூட செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாடுகிறதானாலும் சரி, நாம் ஜெபிக்கிறதானாலும் சரி, அல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் கடந்து வந்து நாம் போதிக்கிறதானாலும் சரி, நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய பெருமைக்காக ஒரு காரியம் இங்கே செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அதான் அதிலே செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி மேன்மையாக மற்றவர்களை எண்ண வேண்டும், மேன்மையாக எண்ண வேண்டும். நாம் மற்றவர்களை மேன்மையாக எண்ணி மற்றவர்களும் நம்மை போல தேவ சமூகத்தில் வளருகிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு கூட தேவ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவ்விதமாக தேவனுடைய சமூகத்திலே, அதாவது பாருங்கள், நாம் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் தானியேலுடைய காரியத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கும்போது பாருங்கள், அங்கே ராஜாவுடைய கட்டளை மிகவும் எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஆனால் அவன் தானியேல் அறிகிறான், நமக்கு விரோதமாக அங்கே கட்டளைகள் நிறைவேற்றப்பட்டது என்று அறிந்தாலும் கூட அவன் தேவ சமூகத்திலே கடந்து போய் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். அதனாலே தேவன் அவனுக்கு விடுதலை கொடுக்கிறான். நமக்கு அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் தேவ சமூகத்திலே கடந்து வந்து நமக்கு ஜெபிப்பதற்கு நமக்கு நேரம் கிடைக்காது. நாம் அநேக காண்கிறவர்களிடத்தில் எல்லாம் சொல்லுவோம், எனக்கு அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, தேவை இருக்கிறது, கடன் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அவர்கள் நம்மை அப்புறத்திலே போய் கொஞ்சம் அந்த பக்கம் போய் நம்மை தூற்றுவார்களே தவிர அதனாலே நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. ஆனால் தேவ சமூகத்திலே நாம் இருந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற இடங்களிலே, ஜெபிக்கிற நேரங்களிலே கூடி வந்து தேவ சமூகத்திலே நம்முடைய பாரங்களை தேவ சமூகத்தில் இறக்கி நாம் ஜெபிப்போமானால் ஒரு அன்னாளை போல தன்னுடைய எல்லா தேவைகளுக்காகவும்
நாம் மனுஷனுடைய காரியங்களை மனுஷனிடத்தில் சொல்லும்போது நம்முடைய ஆதி காலம் முதல் நம் இன்று வரையிலும் உள்ள காரியங்களை எல்லாம் சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகளை சொல்லுவோம், நம்மை நடத்தினதை சொல்லுவோம், இந்த நாட்களில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லுவோம். ஆனால் தேவ சமூகத்திலே கடந்து வரும்போது தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு கூட நமக்கு நேரம் கிடைக்காதபடி அநேக தேவைகளுக்காக நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படியல்ல, தேவ சமூகத்திலே நாம் கடந்து வரும்போது தேவ சமூகத்திலே முதலாவதாக தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது பிலிப்பியர் 2:4 சொல்லுகிறது, அவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையே நோக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது, நோக்குவானாக என்று. அதாவது யோபு பாருங்கள், யோபுடைய தனக்கு பயங்கரமான அந்த வேதனையின் மத்தியிலும் சிநேகிதர்களுக்காக, அதாவது சிநேகிதர்கள் அவனை தூசித்து பேசின போதிலும் கூட, அவருடைய மனைவி அவனை தூசித்து பேசின போதிலும் கூட அவன் ஒன்றிலும் அந்த இடத்திலே தன்னுடைய வாய்ப்பதறி ஒரு வார்த்தை கூட பேசாதபடி மௌனமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி இருந்து தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்த போது முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைத்தது. அதற்கப்புறமாக அவள் யாருக்கெல்லாம் ஜெபித்தாரோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் விடுதலை உண்டானது. அதுபோல தான் நாம் தேவ சமூகத்திலே நாம் மற்றவர்களுக்காக நாம் கடந்து வந்து ஜெபிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக தேவன் நல்ல சுகபலனை, ஆரோக்கியத்தை, பலனை, ஆசீர்வாதங்களை, ஞானத்தை தருவார். தேவ கிருபையினாலே நம்மை தேற்றுவார். அப்படித்தான் ஒவ்வொரு தேவ ஜனங்களும் முன்காலங்களிலே தன்னுடைய காரியங்களுக்காக அல்ல, பிறருக்காக காலையில எழும்பி அவருடைய தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி கடந்து போவார்கள். தன்னுடைய குடும்பத்திலே என்ன காரியங்கள் உண்டு, எப்படி இருக்கிறது என்று அப்படி அல்ல, தேவனுடைய காரியம் அங்கே மகிமைப்பட வேண்டும். எப்படியாவது 4 பேரிடத்திலே அந்த சுவிசேஷ வசனங்களை சொல்லி அவளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆதி நூற்றாண்டிலே அநேக போதகர்கள், அநேக அதாவது உபதேசிமார்கள் அநேகர்கள் கடந்து வந்து அநேக வீடுகளில் ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்த காரணத்தினாலே தான் நம்மை தேவன் சந்தித்தார், ரட்சித்தார். அதுபோல இந்த உலகத்திலே நாம் அநேக ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அநேகர் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவ்விதமான எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு கிருபை. நாம் தேவ சமூகத்தில் கடந்து வருகிற நம்முடைய பலத்தினாலே கடந்து வந்தாலோ, நம்முடைய பலத்தினாலோ இங்கே தேவ சமூகத்தில் நின்றாலோ ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு நமக்கு வாய் வராது பாருங்கள். ஆனால் தேவன் பலப்படுத்தினாலே அழிய தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டுமானாலும் தேவனுடைய கிருபைகள் வேண்டும். அல்லாமல் உலக பிரகாரமாக பேசி கொண்டிருக்கிற ஒருவனை விழித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லாவிட்டால் தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ண ஒன்றும் வராது பாருங்கள். தேவன் அப்படி உள்ளவர்களுக்கு அந்த கிருபை கொடுக்கிறதில்லை. தேவ சமூகத்தில் இருந்து விழித்திருந்து ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், தேவ சமூகத்தில் அவருடைய வசனத்தோடு அண்டி வாழ்கிறவர்கள், அவருடைய சித்தம் செய்யும் போது நாம் கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் தேவன் ஒவ்வொரு நாளும் விண்ணப்பங்களை தருகிற தேவனாய் இருக்கிறார். அது பிலிப்பியர் 2:6-7 வசனங்களை ஒரு வாசியுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவ சமூகத்தில் அங்கு பார்க்கிறோம், தேவனுடைய சமூகத்திலே அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று பார்க்கிறோம். அவ்விதமாய் தேவனோடு கூட இருக்கிற அந்த பெரிய பாக்கியத்தை விட்டு தேவனுடைய ஜனங்களுக்காக கஷ்டத்தை அனுபவிக்கும்படியாக, அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, அதாவது பாவத்திலே மரித்து கொண்டிருக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்கு மீட்பை கொடுக்கும்படியாக தேவ சமூகத்தில் இருக்கிறதை விட்டு அங்கே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அதுபோல நாமும் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு இருக்கிற நன்மைகளை நாம் நினைத்து நாம் அதிலே சந்தோஷப்படுகிறவர்களாய் அல்ல, தேவ சமூகத்தில் கடந்து வருகிற மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக அவ்விதமாக இருக்கிற வேளையிலே தேவனை உயர்த்தினது போல நம்மையும் ஒவ்வொரு நாளும் உயர்த்தி நடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆதலால் தேவனுக்கு வேதம் சொல்லுகிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வருகையிலே தேவனுடைய ஜனங்களுக்காக வருகை வரையிலும் அவரோடு, அதாவது நமக்கும் அவருக்கும் பிதாவுக்கும் இடையிலே நின்று நமக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல நாம் தேவ சமூகத்திலே தேவ ஜனங்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சபையில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக, வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக, கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆனால் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டுமானால்
தேவ சமூகத்தில் கடந்து வந்து அவள் ஆராதிக்கிறவளாய் இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவளாய் இருக்க வேண்டும். அவருடைய சித்தம் செய்கிறவளாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த அந்த நம்முடைய எவ்வளவு நாம் பாரத்தோடு ஜெபிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் அவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். அல்லாவிட்டால் அவர்கள் உலக பிரகாரமாக தன்னுடைய காரியங்களுக்காக போகும்போது நாம் எவ்வளவுதான் கண்ணீரோடு கவலையோடு நாம் எவ்வளவு பாரத்தோடு ஜெபித்தாலும் அந்த ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்கப்படுகிறதில்லை. தேவனுடைய சித்தம் செய்யும் போது தேவ சமூகத்திலே அவருடைய பாதத்திலே கடந்து வந்து அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே நம்முடைய கஷ்டங்களானாலும் பிரயாசங்களானாலும் நெருக்கங்களானாலும் எல்லாவற்றையும் விடுவிக்கிற தெய்வம் பாருங்கள். அல்லாவிட்டால் நமக்கு கடன் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஓயாமல் வேலை செய்து செய்து நாம் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் தேவன் அதற்கான மாற்று வழிகளை நமக்கு கொடுக்கிறதில்லை பாருங்கள். ஆனால் தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவ சமூகத்திலே நாமும் ஜெபிக்கும் போது மற்றவர்களும் நமக்காக ஜெபிக்கும் போது அதிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள் ஒருவர். யாக்கோபு 4:10. பாருங்கள், அதான் வேதம் சொல்லுகிற நம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்முடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் கடந்து வந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற வேளையிலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை தேவன் செய்வார். 4:4 வாசியுங்கள் ஒருவர். யாக்கோபு 4:4. பாருங்கள், அங்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. ஆனால் அதில் 4:4 சொல்லப்படுகிறது, விபச்சாரக்காரர் விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதம்னா பகை என்று அறியீர்களா? நாம் தேவ சமூகத்தில் கடந்து வராதபடி நாம் உலக பிரகாரமாக இருப்போமானால் நம்முடைய காரியங்களை எவ்வளவு பெரிய வரங்களை பெற்ற தீர்க்கதரிசிகளானாலும் சரி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது அதில் விடுதலை கிடைக்காது என்பதுதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள். உலக பிரகாரமாக எல்லா காரியங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருந்து தேவ சமூகத்தில் கடந்து வருவதற்கு நமக்கு நேரம் இல்லாது இருக்குமானால் நாம் தேவ சமூகத்தில் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு நாம் பதில் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் சொல்லுகிறது, உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். தேவன் அவரை வெறுக்கிறாரு. நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்து அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து அனுதினமும் அவருடைய தேவ சமூகத்தில் நாம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்த்து அவருடைய வசனத்தை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்கிற வேளையிலே நாம் எந்த விண்ணப்பத்தை கேட்டாலும், அதாவது நமக்காக ஒரு பிறர் ஜெபித்தாலும் அதில் விடுதலை உண்டு. அல்லாமல் உலக பிரகாரமாக அந்த காரியங்களை நாம் போகும்போது நமக்கு எப்படி இருந்தாலும் அதில் விடுதலை வருகிறதில்லை. அதன் வேதம் நம்ம சொல்லுகிறோம், ஒவ்வொரு நாளும் ஆராதனை உற்சாகமாய் கடந்து வந்து தேவ சமூகத்தில் நாம் ஆராதிக்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே போகும் வழிகளை, நம்முடைய வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலைக்கான வழிகளை, நம்முடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒரு போகும் வழிகளை தேவன் நமக்கு உண்டு பண்ண வல்லமை உள்ளவர். அவர் இல்லாத இருக்கிறவராக அழைக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே. அவ்விதமாய் அதற்காக நாம் மிகவும் பிரயாசப்பட வேண்டும். அது 4:5 சொல்லுகிறது, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறீர் என்று நினைக்கிறீர்களா என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே அது முந்தின வசனத்திலே பார்க்கும்போது தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறோம். உலக பிரகாரமாக இருக்கும்போது தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறோம். ஆனால் 5வது வசனத்தில் பார்க்கும்போது நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிற வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்பது வேத வாக்கியம் நமக்கு வீணாய் சொல்லுகிறது என்று நாம் நினைக்கிறோமா? அப்படி அல்ல, அது உண்மையாகவே இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சியோடு நாம் கடந்து வரும்போது அவரும் மிகவும் வாஞ்சியும் வைராக்கியமாயிருப்பார். நாம் எவ்வளவாய் தேவ சமூகத்திலே அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு வாஞ்சியோடு தாகத்தோடு தேவ சமூகத்தில் கடந்து வருகிறோமோ அதற்கு அதிகமான வாஞ்சை வைராக்கியம் அவரும் வைத்திருக்கிறார். அவரும் அப்படிப்பட்டவர்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்துவார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவராய் இருந்து நம்மை நடத்துவார் பாருங்கள். அதிலே யாக்கோபு 4:6 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபை நமக்கு தருகிறார். எப்பொழுது அதிகமான கிருபை தருகிறார்? நாம் தேவனுடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு தாகம், அது ஒரு வைராக்கியத்தோடு ஒரு தாகத்தோடு கூட
நாம் கடந்து வருவோமானால் அப்பொழுதுதான் தேவ சமூகத்தில் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மிகவும் வாஞ்சியாய் வைராக்கிய வாஞ்சியோடு நாம் எவ்வளவாய் ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு கடந்து வருகிறோமோ அதற்கு அதிகமான வாஞ்சையும் அவர் நமக்கு ஒரு விடுதலை தர வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை கட்டளிட வேண்டும். அவருடைய இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற வேண்டும். அவளுக்கு இருக்கிற எல்லா எதிராளியுடைய பிரச்சனைகள் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரும் வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவள் அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். அப்படி வாஞ்சியோடு தாகத்தோடு கடந்து வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குத்தான் அவர் அதிக கிருபை அளிக்கிறவர். அல்லாமல் உலக பிரகாரமாக எல்லா காரியங்களிலும் நாம் பங்கு கொண்டு நம்முடைய வாயில் வந்தபடி எல்லாம் பேசி நமக்கு இஷ்டமான காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு தேவ சமூகத்தில் கடந்து வந்து நாம் எவ்வளவு கெஞ்சி கதறினாலும் அதனால ஒரு நன்மை நமக்கு கிடைக்காது. பாருங்கள், அப்படியா தேவன் விரும்புகிறவரும் அல்ல. தேவன் அவருக்கு சொல்லுகிறது எல்லா காரியத்தையும் விட்டு விலக வேண்டும். உலக பிரகாரமான எல்லா காரியத்தையும் விட்டு விலகி தேவன் தருகிற நன்மைகள், தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், தேவன் தருகிற சுகபலன் அதை விரும்பி தேவ சமூகத்தில் நாம் கடந்து போய் கேட்கிற வேளையிலே நமக்கு எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறவர், எல்லா குறைகளை மாற்றுகிறவர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவ்விதமாய் தேவ சமூகத்திலே அந்த வாஞ்சை, அந்த தாகம் எப்படி ஆகிலும் தேவ சமூகத்தில் ஒரு ஆராதனை உண்டு, கடந்து போய் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு தாகத்தோடு வருகிற நேரத்திலே தேவன் அவ்வளவு வாஞ்சியாய் வைராக்கியமாய் இருந்து தேவன் நம்மை நடத்துகிற தெய்வம். பாருங்கள், அவ்விதமாகத்தான் அவரும் வாஞ்சியோடு தேவ சமூகத்திலே கடந்து வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் தேவன் கைவிடுகிறதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படுகிறதில்லை. அவரை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசிக்கும், நாளுக்கு நாள் பிரகாசிக்கும். அவருடைய குடும்பங்கள் பிரகாசிக்கும், அவருடைய பிள்ளைகள் பிரகாசிக்கப்படுவார்கள். அவ்விதமாகத்தான் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தும்படியாகத்தான் அவர் உண்மையாகவே அவர் மிகவும் வாஞ்சியும் வைராக்கியவும் இருக்கிறார். அப்படி இருக்கிற தேவ சமூகத்திலே நாம் எவ்வளவாய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த வசனங்கள் சொல்லுகிறது. அதில் 4-7-8 வசனங்களை வாசியுங்கள். யாக்கோபு 4:7-8. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அங்கே சொல்லுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவ சமூகத்தில் கடந்து வந்து நாம் எல்லா ஆராதனையும் பங்கெடுத்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதித்து நாம் இருக்கிற இடங்களில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் தேவ சமூகத்திலே நம்முடைய குறைவுகளை அறிக்கையிட்டு நாம் எப்பொழுதும் நாம் மனுஷர்கள், நாம் மண்ணானவர்கள் என்பதை தேவன் நினைவு கூறுகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் வரும், குற்றங்கள் வரும், வராது என்று சொல்லவில்லை. ஆனால் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே அப்படி வரும்போதெல்லாம் நாம் மனங்கசந்து தேவ சமூகத்தில் அழ வேண்டும். அதாவது நாம் உபவாச ஆராதனை என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்து ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் இருக்கிறது. அங்கே ஆதி ஆகமத்திலே முதல் பழைய ஏற்பாட்டின் காலங்களை பார்க்கும்போது அவர்கள் கூடி வருகிற வேளையிலே இடிந்து கிடந்த பலிபீடங்களை அவர்கள் முதலாவதாக செப்பனிட்டு அதை நன்மையாக மாற்றினார்கள், அந்த பலிபீடத்தை செம்மைப்படுத்தினார்கள். அதுபோல நாம் உபவாசத்திலே நாம் ஜெபிக்க வருகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தேவ சமூகத்தில் முதலாவதாக நாம் அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விட்டு தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற வேளையிலே அந்த பலிபீடம், அதாவது முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த எல்லா குறைகளையும் சொல்லும் போது எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். பரிசுத்த ஆவியான கிருபையாய் நம்ம இறங்கி நம்மை வழி நடத்துவார். அதுதான் சொல்லுகிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படி தேவ சமூகத்தில் நாம் இருக்கும்போது நமக்கு எதிராக எந்த வல்லமையான கிரியைகள் வந்தாலும் ஒன்றும் நம்மை தாக்காதபடி தேவன் மகிமையாய் நம்மை மூடிக்கொள்வார். அவருடைய வல்லமுள்ள கருத்துக்குள்ளே நம்மை மூடி பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, 9வது வசனம், நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கடவுது என்று சொல்லுகிறது. நாம் எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு கவலைப்பட்டு கலங்குறவர்களாக அல்ல, தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு தேவனுக்கு, அது 10வது வசனம் சொல்லுகிற, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாக தேவ சமூகத்தில் நாம் வரும்போதெல்லாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற வேளையிலே தேவன் கிருபையாய் நம்மை சந்தித்தாரே, கிருபையாய் நம்மை ரட்சித்து வழி நடத்தினாரே, அந்த கிருபைக்குள்ளதாக நம்மை வழி நடத்துவார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 2 கொரிந்தியர் ஆமென்
ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இங்கு வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய பலவீனங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்து, தேவ சமூகத்தில் நாம் விழித்திருந்து செபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் போது சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே உன் பலன் என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி அவர் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் சஞ்சலப்படுகிறவர்களாக அல்ல, அதில் மேன்மை பாராட்டுகிறவர்களாக. என்று சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாவற்றையும் விடுதலை தருவார் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் அந்த காரியங்களை சொல்லும்போது, நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பிசாசானவன் நாம் எப்பொழுதும் வியாதி 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 என்று சொல்லி கொண்டிருந்தால் அவன் வியாதி நம்மை விட்டு மாறாது. ஆனால் தேவன் நமக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறார், தேவன் என்னை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் அறிக்கை பண்ணும்போது தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். பாருங்கள், அதான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 30-31 வசனங்களை ஒரு வாசியங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 30-31 வசனங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவிதமாய் தெய்வ சமூகத்தில் வந்து செபிக்கிறவர்கள், இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். ஆனால் தேவ சமூகத்தில் கடந்து வராதபடி இருக்கிற வேளையிலே நாம் எவ்வளவு ஜெபித்தாலும் அதில் நம்மளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதபடி இருக்கும். ஆனால் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புத்துபலன் அடைந்து கழுகை போல சேட்டுகள் அடித்து எழும்புவார்கள். அதுதான் தேவ சமூகம். அப்படியாக நாம் எழும்பும்படியாக, தேவன் நம்மை உயர்த்தும்படியாக, தேவன் அவருடைய பலமுள்ள கரத்திலே நம்மை பிடி தூக்கும்படியாகத்தான் தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லுகிறோம். நாளும் அப்படித்தான். நாங்கள் வேறு ஒரு கிருபையினாலும் அல்ல, வேறு எங்களுடைய பலத்தினாலும் அல்ல நாங்கள் கடந்து வருகிறது, ஆராதிக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் அதிகமான கிருபை நமக்கு தருகிறார், பலனை தருகிறார், சுகத்தை தருகிறார். அப்படி வருகிறதுனாலே தான் நாமும் அதிகமாய் வாஞ்சியோடு கூட எப்படி ஆகிலும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற சந்தோஷம், நாம் அனுபவிக்கிற அந்த பலன், நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த கிருபை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு தான் உங்களுக்கு இதை அறிவிக்கிறோம். எல்லா ஆராதனையும் கடந்து வாருங்கள், செபியுங்கள் என்று சொல்லும்போது நாம் அதற்காகத்தான் சொல்லுகிறோம், அல்ல யாரையும் நாம் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. தேவ சமூகத்திலே வந்து அது கர்த்தரு காத்திருக்கிறவர்களோ புத்துபலன் அடைவார்கள். அவ்விதமாய் தேவ சமூகத்தில் நாங்கள் எவ்வளவோ காலங்கள் ரட்சிக்கப்பட்டு நாம் இருந்து அந்த ஒரு ஆராதனைக்கு மாத்திரம் இருந்து கடந்து போகிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை ஜெபிக்க கூட வாய் எழும்புகிறதில்லை, ஒரு அல்லேலூயா சொன்னால் கூட கை எழும்புகிறதில்லை. பாருங்கள், அப்படியாக இருக்கிறார்கள். அதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் எல்லாவற்றிலும் உற்சாகம் காட்டும்படியாக அவரை ஆராதிக்கிறே, துதிக்கிறே, சோதரிக்கிறே, அவரை அதிகமாய் வாஞ்சியோடு நாம் ஆராதிக்கும்படியாக. அதான் வேதம் சொல்லு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சேட்டு அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்படித்தான் தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவிதமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் அவிதமான காரியங்களுக்காக அதே வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 58:11 சொல்லுகிறது. ஏசாயா 58:11. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 58. பாருங்கள், அங்கே முதல்ல அந்த வசனம் சொல்லுகிறது. 40 சொல்லும்போது பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். அப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் தான் தேவ சமூகத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் அவர்களை நடத்துவார். அவர்கள் எந்த காரியத்திலும் கலங்க மாட்டார்கள், எந்த காரியத்திலும் சோர்ந்து போக மாட்டார்கள். என்று சொன்னால் உலக பிரகாரமாக மரணமே வந்தாலும் கூட தேவனாலே அந்த மரணத்தை விட்டு நீங்கும் வழிகள் நமக்கு உண்டே தவிர இந்த உலக மனுஷனாலே அந்த மரணத்தை விட்டு நீங்குவதற்காகவும் அல்லவிட்டால் ஒரு மரணம் தான் சம்பவித்தானாலும் பரலோக ராஜ்யத்தில் அவகாசியை மாறுவதற்கு எந்த மனுஷனாலும் கொண்டு போக முடியாது. ஆனால் தேவ சமூகத்திலே அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து விழித்திருந்து ஜெபித்து அந்த நம்ம ஆராதனை நேரங்களில் நமக்கு போதும், நமக்கு ஆராதித்த பிற்பாடு நமக்கு உலக பிரகாரமாக காரியங்களை தேடுவோம் என்று சொல்லி ஒரு வாஞ்சை நம்முடைய உள்ளத்திலே வருமானால்
தேவனுடைய சமூகத்திலையும் தேவன் ஒவ்வொரு நாளும் பார்ப்பார். நாம் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய பாஸ்டருங்க இருந்தால் ஒவ்வொருவரையும் கடந்து வருகிறதை பார்ப்பார். எந்தெந்த மனுஷன் கடந்து வருகிறார், யார் வரவில்லை என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். நாம் அதுபோல நாம் பார்க்க முடிகிறதில்லை. ஆனால் தேவன் எல்லாவரையும் பார்ப்பார். தேவ சமூகத்தில் கடந்து வரும்போது எவ்வளவு வாஞ்சியோடு தாகத்தோடு ஆராதனைக்கு முந்தி கடந்து வருகிறார்கள், எவ்வளவு தாகத்தோடு கடந்து வருகிறார்கள் என்பதை தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதி கொண்டே இருப்பார். அதே போல அவருடைய ஆசீர்வாதமும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாளுக்கு நாள் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பெருகி கொண்டே தான் வரும். எந்த தீமை வந்தாலும் அவர்களை எதிர்த்து அவர்களை தள்ளி போட முடியாது. அதான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் அவனை தூக்குவார் பாருங்கள். அதை போதும். தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்கிறது மிகவும் வாஞ்சியான அதாவது இதற்கான பிரதிபலன் நம்ம உலகத்திலே நாம் அனுபவிக்கிறதில்லை. ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்திலே நாம் கடந்து போகும்போது அந்த பிரதிபலன்கள் எல்லாம் தேவன் நமக்கு வைத்து அதிலே நம்மை கனப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த நாட்களில் நாம் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். வேத வசனம் சொல்கிறது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யம், அதற்கப்புறம் அவருடைய நீதி எல்லாம் தேடி நாம் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து அப்படி ஜெபித்து கடந்து போகிற வேளையிலே அவர் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவன். அது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. எவ்வளோ வறட்சி வரட்டும், எவ்வளோ பஞ்சம் வரட்டும், எவ்வளோ கொள்ளை நோய்கள் தேசத்திலே பரவட்டும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர்களை கரம் பிடித்து தூக்கி அவர் நித்திய கண்மலையானவர். அவர் எப்பொழுதும் அவருடைய வசனங்கள் அழிந்து போகிறதில்லை. அவர் என்றைக்கும் நிலை நிற்கிறவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாள் நடத்துவார். அது வேதம் சொல்லுங்கள், திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நம்முடைய எலும்புகள் நிலமுள்ளதாய் இருக்கும். நம்ம ஓடினாலும் நாம் களைத்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். சோர்வு வரும், வராமல் இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல தேவனை ஆராதிக்குவதற்கு கடந்து வரும்போது நம்மை அதிகமாய் பலப்படுத்துவார். அதே வேதம் சொல்கிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று. அவ்விதமாய் அந்த வற்றாத நீரூற்றாய் வளமிக்க தோட்டமாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். அதற்காக நாம் வாஞ்சிப்போம். அதற்காகத்தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆராதனையிலும் பங்கெடுப்போம். தேவ சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் தருகிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம்.